வடக்கு கிழக்கு தமிழ் எம்பிக்களுடன் ரணில் சந்திப்பு. காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பதிவு நடவடிக்கைகள். கொலை கலாசாரம் ராஜபக்ஷகளுக்கு புதியதல்ல. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்புக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிபர் செயலகத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடலுக்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அதிபர் செயலகம் அறிவித்துள்ளது. எனினும் குறித்த சந்திப்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் க.வி. விக்னேஸ்வரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்ற மிக முக்கியமான விடயம் தொடர்பில் அதிபரால் ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாமல் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடுவதன் மூலம் எந்த ஒரு பயனுள்ள நோக்கமும் நிறைவேறாது என்பதே எனது கருத்தாகும் என க.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தினால் காணாமல் போனோர் உறவுகளிடமிருந்து மேலதிகமான பதிவுகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் துணுக்காய் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் துணுக்காய், ஐயங்குளம், புத்துவெட்டுவான், கோட்டை கட்டிய குளம் பகுதி மக்கள் இன்றைய தினம் வருகை தந்திருந்தனர். இறுதி யுத்த கால பகுதியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சாட்சியம் அளித்து ஆவணங்களை வழங்கியிருந்தனர். இதிலே காணாமல் போனோரின் உறவுகள் கருத்து தெரிவிக்கையில் தமக்கு இழப்பீடுகள் எதுவும் தேவையில்லை என்றும் இதேவேளை தமக்கு இறப்பு சான்றிதழ்களை வழங்க அவர்கள் எத்தனிப்பதாகவும் தெரிவித்த அவர்கள் தமக்கு தமது உறவுகளை தருமாறு கூறியுள்ளோம். இதேவேளை கருத்துரைத்த காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகர் தமக்கு இதுவரை 21,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலும் 5,000 முறைப்பாடுகள் இராணுவ முப்படைகளுடைய முறைப்பாடுகள் எனவும் இரட்டிப்பு செய்யப்பட்ட முறைப்பாடுகளாக 15,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது தொடர்பில் தாம் பூர்வாங்க விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதிலும் 4,786 முறைப்பாடுகளுக்கு விசாரணைகளை தாம் முடித்துள்ளதாகவும் அதிலும் 3,400 விண்ணப்பங்களில் இடைக்கால நிவாரணத்தை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதிலும் 1,300 விண்ணப்பங்களை இழப்பீட்டு அலுவலகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் மேலும் காணாமல் செய்யப்பட்டதுக்கான சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ் என்பவற்றை உரிய விசாரணைகள் செய்து அவர்களுக்கு வழங்குவதற்கு தமது அலுவலகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுச் செயலாளர் பதவி தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியில் பல பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவுக்கும் அதே பதவி வழங்கப்பட வேண்டும் என ஒரு குழு கடுமையாக வாதிடுகின்றது. அதேவேளை முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு வழங்கப்பட வேண்டும் என மற்றும் ஒரு குழு குறிப்பிடுகின்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி முழு நேர நபருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் நிலவுகின்றது. இந்த நிலையில் ஜனவரி மாத இறுதிக்குள் கட்சியின் பல மறுசீரமைப்புகள் இடம்பெற உள்ளதாகவும் மேலும் பல பதவிகளில் மாற்றங்கள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2015 முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் 10,000 மில்லியன் டாலர்களை சர்வதேச பிணை முறியங்களிடமிருந்து கடனாக பெற்றது. இதனால் தான் இலங்கையின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு நலிவடைந்தது என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் அடுத்த ஆண்டு முதல் பெறுமதி சேர்வரி அதிகரிக்க உள்ளமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் 2015 ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்ற தேர்தலில் ஒரு சில வாக்காளர்கள் கவனஈனமாக எடுத்த தீர்மானத்தின் பெறுபேற்றுடன் இன்றும் வாழ்கின்றோம். மீண்டும் அவ்வாறான தவறான தீர்மானத்தை இந்த நாடு தாங்கிக் கொள்ளாது. வரி அதிகரிப்பு மற்றும் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வட் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதால் 2024 ஆண்டு வரி கொள்கை நாட்டின் பிரதான அரசியல் பேசுபொருளாக அமையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இமயமலை பிரகடனம் மிகவும் பயங்கரமானது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச விமர்சித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு இன்று அளித்த நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் சமாதான உடன்படிக்கை தோல்வியடைந்ததால் இலங்கையை பிரிக்க முடியாமல் போனது. ஆனால் சூடானை பிரித்தனர். இலங்கையை பிரித்திருந்தால் ஈழத்துக்கு அப்பாற்பட்ட பகுதியில்தான் தெற்காசியாவின் காசா பகுதி
அமைந்திருக்கும். பாலஸ்தீன மக்களுக்கு இன்று நடப்பதுதான் சிங்கள மக்களுக்கு நடந்திருக்கும். இதுதான் உண்மை கதை. சமாதான முயற்சி ஏன் தோல்வியடைந்தது என்பது குறித்து நோர்வே ஆராய்ந்தது. பேராசிரியர்களால் 140 பக்கங்களில் அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டது. தோல்விக்கான காரணங்கள் அதில் விவரிக்கப்பட்டிருந்தன. சமஷ்டி ஆதரவு போக்கில் இருந்த சந்திரிகா அம்மையாரின் ஆதரவை பெற்று நடவடிக்கைகளை முன்னெடுக்க அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தவறியமை முதல் காரணம். இலங்கையில் பிக்கு சமூகத்தின் ஆதரவை திரட்ட தவறியமை இரண்டாவது காரணமாகும். அதாவது பிக்குகளின் ஆதரவை திரட்ட உரிய வேலை திட்டம் ஒன்று இருக்கவில்லை என முழுமையாக கூறவும் முடியாது. சில பிக்குகள் இருக்கவே செய்தனர். தற்போது கூட டயஸ்போராக்கள் சில பிக்குகளை பிடித்துக் கொண்டு இமயமலை பிரகடனம் எனும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றனர். ரணில் கூறும் 13க்கு அப்பால் என்ற யோசனையை விடவும் மிகவும் பயங்கரமான திட்டத்துடன் மீண்டும் வந்துள்ளனர். ஜேவிபி மற்றும் ஹெல உரிமையவின் ஆதரவு இருக்கவில்லை என காரணம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இன்று ஜேவிபியிடம் தேசியவாதம் இல்லை, ஊழல் எதிர்ப்பு பற்றி மாத்திரமே குரல் எழுப்புகின்றனர். சந்திரிகாவும் ரணிலும் கூட நட்புடன் செயற்பட்டு வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். கொலை கலாச்சாரம் என்பது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு புதிய விடயமல்ல. பசில் ராஜபக்ஷவின் மொட்டு கட்சி மாநாட்டு உரை இதனையே வெளிப்படுத்துகின்றது என மிகிந்தலை விகாரையின் விகாராதிபதியான பலவா ஹேனுவே தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்றவர்களை உடனடியாக புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்பது பற்றி பசில் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதாவது கொலை செய்யப்படுவீர்கள் என்பதே அந்த எச்சரிக்கையாகும். ராஜபக்ஷர்கள் சாட்சி இல்லாமல் கொலை செய்தனர், இது எமக்கும் தெரியும். எவராவது ஒருவர் தலை தூக்கினால் அவரை கொலை செய்தனர். கொலை கலாச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்தனர். இந்த கலாச்சாரத்தை அவர்களுக்கு மீண்டும் வழங்குவதா? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மாநாட்டுக்கு சென்றவர்களை உடனடியாக புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும். நாட்டு மக்கள் திண்டாடும் நிலையில் மனச்சாட்சி உள்ள எவரும் அந்த மாநாட்டுக்கு சென்றிருக்க மாட்டார்கள். எனவே அவர்களின் மனநிலை புரிகின்றது. எனவே மொட்டு கட்சி மாநாட்டில் பங்கேற்றவர்களை உடனடியாக புனர்வாழ்வுக்கு உட்படுத்தவும் இது தொடர்பில் புனர்வாழ்வு ஆணையாளரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சூறாவளி அல்லது சுனாமி அடித்தாலே தவிர இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடும் புதிய தலைவர் தெரிவும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் தெரிவு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: கடந்த 18ஆம் தேதி எங்களுடைய கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொது சபை கூட்டமும் புதிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாக தெரிவும் இடம்பெற இருக்கின்றன. ஆனால் எந்த காரணம் கொண்டும் கட்சிக்கான புதிய தலைவர் தெரிவு அல்லது பொது சபை கூட்டம் ஒத்திவைக்கின்ற எண்ணத்தில் கடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இல்லை. ஆகவே தெரிவு என்பதில் தெளிவாகவே நாங்கள் இருக்கின்றோம். மாற்று எண்ணத்திலும் எவரும் இல்லை. தேசிய மாநாட்டு கூட்டத்தை குறிப்பிட்ட திகதியில் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சகலரும் உறுதியாக இருக்கின்றனர். ஆகையினால் திட்டமிட்டபடி நிச்சயமாக இந்த கூட்டம் நடைபெறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் தலைவர் தெரிவும் நடைபெறும். அந்த தெரிவில் போட்டி இருக்குமா இல்லையா என்பது குறித்து எல்லாம் எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக தலைவர் உள்ளிட்ட நிர்வாக தெரிவு நடக்கும். இவை நடைபெறும் வாய்ப்புகள் 90% இருக்கின்றன. எனினும் வேறு ஏதும் தேசிய பிரச்சினை அல்லாவிடின் சூறாவளி அல்லது சுனாமி அடித்தால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கூட்டமும் தெரிவுகளும் அறிவிக்கப்பட்டபடி நிச்சயம் நடைபெறும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.